வெல்கம் டு ஏஜே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட்டு கடையில் உள்ள ஒரு காளான் மசாலா. ரோட்டு கடையிலலாம் கொடுப்பாங்கள்ல, இந்த பானிபூரி கடைகளில் அந்த காளான் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் வந்து முட்டைக்கோஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன். காளான் மசாலான்னு சொன்ன உடனே அவங்க ஃபுல்லாக காளான் போடுவாங்கன்னு நினச்சிடாங்க. 100க்கு 100 போட மாட்டாங்க. ஏதாவது ஒரு கடையில் லைட்டாக வேணால் போடுவாங்க. இந்த மாதிரி முட்டைக்கோஸை நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து நான் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மசாலா. இதில் உள்ள என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னா, இது இல்லாதவங்க தனித்தனியாக போட்டுக்கலாம். நான் இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த லாக்டவுனில் உள்ள பொருளை வச்சு அதே மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து மைதா, சிக்கனுக்கு தேவையான அந்த கறி மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, உப்பு, மிளகாப்பொடி எல்லாமே போட்டிருக்கு. இதில் வந்து நான் சேர்க்காதது இந்த அரிசி மாவு மட்டும்தான். அதனால் தனியாக கொஞ்சம் அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடையில் உள்ள மாதிரி செய்யணுன்றக்காண்டி ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் எது போட்டாலும் நீங்கள் ஏன் மைதா போட்டிங்க, ஏன் ஃபுட் கலர் போட்டிங்கன்னு கேட்பீங்க. இப்போதைக்கு அதெல்லாம் கண்டுக்க முடியாது. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி வெள்ளை போட்டு எல்லாத்தையும் போட்டு ஃபுட் கலர் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சி வச்சிடலாம். இந்த வீடியோ ஷார்ட்டாக டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வர்றேன். ஆனால் நீங்கள் செய்கிறது வந்து இது அரை மணி நேரம் ஆகும். மொத்தம் அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகலாம். அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டியான பதத்துக்கு பக்கோடாவுக்கு பிணைஞ்ச மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா சுட வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சும்மா பக்கோடா போடுற மாதிரி அப்படியே எடுத்து அப்படியே பிணைஞ்சி விட்டுட்டே இருங்க. குட்டி குட்டியாக வெந்துடணும். நல்லா இந்த மாதிரி பொரித்து வச்சுக்கலாம். இப்போ இப்படியே எடுத்து சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கணும். இவ்வளோ தான் அந்த முட்டைக்கோஸ்லாம் தெரியணும். அடுத்து வந்து அதுக்கு வந்து ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணுவாங்கள்ல, அந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி அந்த பேன்லேயே கொஞ்சம் இருக்கிற ஆயிலெலாம் எடுத்துகிட்டு அதே ஆயிலை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு தாளிச்சிட்டு இது வந்து என்னென்னா 1 ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து சிக்கன் பொடி, சிக்கன் மசாலா பொடி. இதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. நல்லா வதக்கிடுங்க. அதுக்கடுத்து நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கி இந்த மாதிரி பால் மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளே கலந்து விட்ருங்க. தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்ருங்க. அவ்வளோதான், ஷார்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த மசாலா. கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. தேவைக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ என்கிட்ட வந்து லெமன் இல்லை, அதனால் நான் வந்து வினிகர் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேவையில்லைனா தவிர்த்துக்கலாம். இந்த ஃபுட் கலர், இந்த வினிகர் இதெல்லாம் தேவையில்லைனா தவிர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா கொதிக்கிற அந்த கிரேவியில் இதை உள்ளே போட்டு கலந்துட வேண்டியதுதான். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த திக் கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே மேலே வெங்காயம், கொத்தமல்லிலாம் போட்டு சாப்பிட்டா ரோட்டு கடை அதே ஸ்டைலில் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.